கோயில தண்ணிய போட்டு யாரும் உண்டா புடிச்சு கட்டி வைங்க ஊர்ல. புனிதமான மேடை மைக் செட் எப்படி அமைச்சிருக்காங்க, நாடகத்தை ஏன்டா போட்டு கெடுக்கிற? சித்தி தமிழ் அது யாரு இது? யாரு ஊத்தி கொடுத்தது உள்ளது? தமிழ் என்னன்னு கோயில நல்லா தான் போன அப்படியே இப்படி வந்திருக்கிறாப்புல. அண்ணே இப்படி பண்ணலாமா நீங்க? எந்திரிங்கண்ணே, முதல்ல மேல எந்திரிங்கண்ணே. யாரு எந்திரிடா? யாரு எடுத்து விட்டாங்களா? எந்திரிடா. காரை முகரையில துப்புனாலும் எந்திரிக்காது. எந்திரி. செருப்பு எடுத்து அடியாதுல. யாருன்னு உங்களுக்கு இந்த வேலை பார்த்தது? நீங்க இப்படி பண்ணலாமா? அப்படி பப்புனு முகரைய பாரு. ஏண்டா பப்புனு எவ்வளவு புனிதமான வேஷம், எத்தனையோ வேஷம் இருக்கு. என்னைய பிடிச்ச கரகமா இதெல்லாம் ஓராயிடுச்சு. உன்னோட கொழுந்த மாதிரி நினைச்சு செய்யடா. என்னன்னு குழந்தையா? கொழுந்தன். நீ குழந்தையா? ஏதோ காலிசு உனக்காக செய்யறேன். என்ன நல்லா பிடிச்சுக்கமா, நல்லா செய்யுங்க, சங்கடப்படாத அளவுக்கு செய்யுங்க. இவ்வளவு பெரிய ஓட்டையே ஆப் பண்ணு. ஆப் பண்ணிடுங்க. குடிச்சுட்டு வந்தா ரொம்ப பேசுறாங்க. ஆம்பளை ஒரு மரியாதை கொடுத்து பேசிக்க தெரிஞ்சுக்க. ஆம்பளை முகரைய பாரு. ஏன் என்ன இருமா, நீங்க போ. நீங்க வா. என்ன நீ ஆம்பளை தான்டா. ஆமா, ஒரு பொம்பளை பிள்ளை நின்று பிடி தள்ளுது இல்ல, நீ தள்ளுற வெண்ண. யார் பேச்ச வேணாலும் கேட்பேன், உங்க பேச்ச கேட்க மாட்டேன். ஏன்னா போன மாசம் அப்படிதான் ஒரு புள்ள தள்ளுச்சுன்னு தள்ள சொல்றீங்க. தள்ளி பிடி சங்கத்துல 50,000 அவதாரம் கட்டு. போன வருஷம் சொல்ல உண்மையா இது மாதிரி இருக்குது. அவங்க கட்ட கூட பிரச்சனை இல்ல. ஒண்ணுமில்லாத அவங்க கட்டுறேன். என் கையை வலிக்கிட்டு போயிருக்கா. என்ன மாநாட வேலை பேச்ச என்ன நிப்பாட்டி பேச்ச? சங்கத்துல பார்த்தா விஜயக்காங்கற, வேணுக்குள்ள வந்தா விஜயக்காங்கற, மேக்கப் ரூம்ல விஜயக்காங்கற, இப்ப இதாம வேலைக்கு வந்தாலும் எனக்கு அத்தாச்சி வெள்ளக்கமாறு பிஞ்சிரும் உனக்கு. மானங்கட்ட ஆம்பளை இருக்கிற ஒரு பொம்பளை மரியா நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையா? நீ ஆம்பளையா? எட்ரா பாப்போம். எடு. சந்தேகம் வந்துட்டு அதை தீர்த்து வச்சிடணும். நீ ஆம்பளைனா எடுத்து காட்டு. அவனே தேடுறான் எங்க இருக்கு. அதான் சொல்ல வந்தேன். ஏன்னா இவள் என்ன எப்ப ஆம்பளை ஆம்பளை சொல்லிருக்கா. இங்க பாத்தியா? ஏண்டா இது யார்ட்ட சொல்றாது? எங்க பரம்பரை சொத்து. ஏய் உங்க அப்பா டவுசரா? பரம்பரை சொத்து. என் பரம்பரை சொத்து பாரு. என் பரம்பரை சொத்து பாரு. ஆம்பளை ஏய் என்னது ட்ரவுசர் போட்டு வந்தா நம்மள வாந்தி எடுக்குது. அவ்வளவு போறா. என்ன வாந்தி எடுத்து நிக்குது? தாங்கி பிடிக்க மாதிரி தெரியல, நீ ஏங்கி பிடிக்கிற மாதிரி தான் தெரியுது. சரி சரி விடு. அம்மா முள்ள முள்ளாலதான் இருக்கணும். இந்த வாடகை இதோ எப்படி என் பரம்பரை சொத்து ஏழை விடப்படுது. ஒரு 100 ரூபாய் பஸ் காசு கொடு, நான் திருச்சி போறேன். முடியாது. இந்த வாடகைக்கு அப்புறம் ஆம்பளான்னு கேக்குற. ஐயோ என்ன ஆம்பளை வாடகை வருமா? ஒரு பொம்பளை பிள்ளை ஆம்பளைக்கு மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? நாங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்குறோமா? இது என்ன நாடு? யாருமா காரணம் இதுக்கு? இது இதுக்கு எனக்கு மயக்கமா. ஏன் டவுசருக்கே இவ்வளவு பவர்னா அப்ப எவ்வளவு பவர்? அது ஓன் ட்ரவுசர், ஒரு தாத்தா ட்ரவுசர், அதுக்கு தான் பவர். இப்ப லாஸ்டான வச்சிருக்கேன். எனக்கு புல் திங்கின போல இருக்கு. உன்னால முடியாது. இருமா, நாங்க பெண்கள் மரியாதை கொடுக்குறோமா? இது தாய்நாடு. இங்கயாவது சித்தப்பா நாடு பெரிய இருக்கா? பேசுற மொழி தாய்மொழி, தமிழ் மொழி, மாமா மொழி, மச்சா மொழி வச்சிருக்காங்களா? அதோட ஒரு 10 ரூபா. பெண்கள் உட்கார சீட்ல அழகா எழுதியிருக்கோம் பூவையர், வளைகரங்கள், பெண்கள், மகளிர்னு. ஆம்பளை பக்கம் திருப்பாரு, புகை பிடிக்காது, செருப்பு கட்டு அடிப்போம், திருநகை சாக்கிறத. நாங்க லூச்சு கொள்ளுடா.
இந்த அரசாங்கம் எங்களுக்கு துரோகம் பண்ணுதுன்னா உங்க வள்ளல் ஒரு தெரிஞ்சு பொம்பளை கிடக்கு. பிள்ளை கல்யாணம் பண்ணி புள்ள பெத்துக்கிட்டா 18000 ரூபாய் காசு கொடுக்குறாங்க. நான் கேட்கிறேன், புள்ள பெத்த உனக்கு 18000 கொடுக்கல, புள்ள கொடுத்த எனக்கு 2000 கொடுத்தா குறைச்சு போயிருமா? புள்ள ஏம்மா, கொடுத்தீங்களா? இது நியாயம் தானே இதுவும்? யாரு? ஏங்க நீங்க புள்ள நாளைக்கு கொடுத்தீங்க. மணி எழுதுவோம். நீங்க புள்ள கொடுத்தீங்க. ஏன்டா மானங்கட்ட பயல, என்ன? நீ புள்ள கொடுக்குற முகரைய பாரு. என்ன? அந்த காலத்துல வேணா ஆம்பளைங்க மீசிய முறுக்கி சட்ட காலரை தூக்கி அப்படி துண்ட உதறி மாம்பளை வந்தான்னு வச்சுக்கா. ஆமா. அந்த வர்றான் பாடுற மார்க்கண்டைய மாதிரி. ஐயா இவன் டவுசர் போட்டு வர சின்ன போய் அவளை போய் மார்க்கெட் ஐயா, அப்படி வந்தா நமக்கு ஆசை வரும். இப்படிதான் கிடக்குறீங்க செத்த பாம்பு மாதிரி. ஓ முகரில முட்டைய போட்டு உடைக்க புள்ள கொடுத்த புடலங்கா கொடுக்கங்கிற. ஏதோ ஆம்பளைங்க மானம் வீணா போயிடக்கூடாது அப்படின்னு தன் கையே தனக்கு உதவின்னு. அதெல்லாம் உன்னால முடியாது. எங்கே ஆம்பளை இல்லாம உன்னால குழந்தை பெத்துக்க முடியாதுமா? ஏன் வைக்க முடியாது? ஊசி மூலியமா பப்பேன், மாத்திரை மூலியமா பப்பேன், டெஸ்ட் டியூப் பேபி. ஏ செல்லம் கை கொடுடா. எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். நீ ஊசி போட்டு பெத்த குழந்தையும் என்னோட பிள்ளையும் ஆத்தா சின்ன பகுதியை உங்களுக்கு வர்றப்ப இங்க உள்ள அர்ச்சகர் என் குழந்தை வந்தா அந்த அர்ச்சனத்தை வாங்கி மந்திரம் சொல்லுவாரு. ஓம் சுக்குலாம்பரம் நமக, ஓம் சதுரவர்ணம் புதுக்கோட்டை தமிழகத்தை நமக, தமிழகத்தில் பிள்ளையாக நமக சொல்லி மந்திரம் சொல்லுவார். ஆமா. இந்த ஊசி பிறந்த பிள்ளை போகும். என்ன சொல்லுவாரு? அதுக்கு எப்படி மந்திரம் சொல்லுவாரு? ஓம் சுக்குலாம்பரம் நமக, திருச்சி பெரியாஸ்பத்திரி ஊசி நமக, ஊசிக்கு பிறந்த பிள்ளை எதையோ ஒண்ணு சொல்லிட்டு போறோம். முடியாதுல போமா. தமிழ் எனக்கு கை தட்டுனீங்க. எனக்கு கை தட்டு கை தட்டு ஆம்பளை வர்க்கா நாங்க சிக்கியா. ஏமா பெண்கள் நீங்களும் அவனுக்கு கை தட்டுறீங்க. ஏமாமா நான் சொல்றேன் நியாயமா சொல்லி உண்மையை சொல்றான். இங்க வேணா நான் அவன்கிட்ட கேக்குறேன். 10 மாசம் ஒரு குழந்தை சுமக்கிற தாய் தானே நீ? நீ சுமக்கும் போது உன் வயிற்றுக்குள்ள இருக்க பிள்ளை இது ஆம்பளை புள்ளதான் இது பொம்பளை புள்ளதான் உன்னையால சொல்ல முடியுமா? ஐயோ அது தப்பு. என்ன காவல்துறையில வந்தாங்கன்னா நம்மள பிடிச்சு உள்ள போட்டுருவாங்க. ஸ்கேன் எடுத்து பார்க்க சொல்லணுமா? சுமக்கிற உனக்கு தெரியணும் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்குது ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான். அது எப்படி நான் கடவுளா வயிற்றுல ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை கண்டுபிடிக்க? என் ஆத்தாவோட அருளால நான் ஒரு பிள்ளைய சுமந்தேன்னா என் வயிற்றுக்குள்ள இருக்கிற ஆம்பளை புள்ளதான் பொம்பளை புள்ளதான் நான் சொல்லி புடிப்பேன். எப்படி? எப்படி எப்படி ஒரு கோட்டர் வாங்கி உள்ள ஊத்துறோம்னா கொபக்குன்னு வாந்தி எடுத்தா பொம்பளை புள்ள, மேற்கொண்டு கோட்டர் கேட்டா ஆம்பளை புள்ள. அடே அப்பா. செலவடக்கமா முடிச்சு பாருங்கள. ஆமா. இப்ப ஊத்தி பாப்பா. ஊத்தி விட்டு பாக்குறீங்களா? எங்க உட்காந்து யோசிச்சீங்க? வாயில பக்கத்துல உட்காந்துமா முகரைய உன்னை கேக்குறேன். எனக்கு ரொம்ப நாள் ஒரு சந்தேகம். என்னது? இந்த உலகத்திலேயே பொறுமையின் பொக்கிஷம் சொன்னா யார சொல்லலாம்? என்னைக்குமே பொறுமையின் பொக்கிஷம் இந்நாட்டின் கண்கள் பெண்கள்னு சொல்லியிருக்காங்க. உங்க முகரக்கட்டையே காலைல பைப்படி சண்டையில பாக்கலாம். உங்க பொறுமையின் பொக்கிஷத்தை. இப்ப நீ ஒரு பொம்பளை. சரி. பேச்சுக்கு நான் ஒரு பொம்பளை. சரி. பேச்சுக்கு தான் பேச்சு. மிருதங்கக்காரன் மருமையன் வீட்டுக்கு வந்திருக்கேன். தண்ணி கூட மிருதங்கக்காரன் மாமனாரு. மருமையன் நான் இங்க எடுத்து பால் காக்க தண்ணி கூடத்தை கொண்டு வந்து எதுக்கு வைக்காதமா பால் குடம்னு வாயில வருது வேற. தண்ணி கூடத்தை கொண்டு வந்து உன்கிட்ட கேட்பேன் தாடி யாரடி பார்த்து வாடி போடி என் மருமையை வந்திருக்கு போய் மருமையை குஞ்சா நசுக்கணும். குஞ்சு நசுக்கிறியா? ஆனா கோழி குஞ்சா நசுக்க குழம்பு வைக்கணும். ஒரு கூட தண்ணி விடுடி வாடி நாதாரி முண்டை. காலையில 4 மணிக்கு குடத்தை போட்டுக்கிட்டு 7 மணி வரைக்கும் பூளு பூளு அலை பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். அங்கேயிருந்து வந்துட்டு அட்வர்டைஸ் இருக்கு எல்லாம் உன் புருஷ போட்ட போய் பாரு போட்டு நீ எவ்வளவு போட்டு வச்சா எனக்கு தெரியாது. நீ அவனை வச்சுக்கிட்டு பசங்க நீ பெட்டிக்கார வச்சது எனக்கு தெரியாது. நீ அந்த ஆப்பிள் பழம் ஜூஸ் ஆரஞ்சு பழம் ஜூசிட்டோம் அடி போடி நீ மாதுளை பழத்தை ஊத்து ஊத்து மருந்தே இருக்கா பாக்குறேன். மருமையை முக்கார ஓட்டுருச்சு. என்ன மருமையா இருக்க எல்லாத்தையும் பேசி முடிச்சு முடிய இவ்வளவு சொல்லிவிட்டு மருமையா இருக்கான்ட்டு கடைசியா இந்த சட்டை எங்க தெரியுமா முடிக்குங்க? மாசாணியம்மா கோயில்ல போன பக்கத்துல ஒரு பொம்பளை மாசாணியம்மா என்னை ரோட்ல விட்டு பேசிட்டா அவனுக்கு 50 கிலோ மிளகா அரைச்சு தேய்க்கிறேன் அவ குடிய கெடுத்துரு. அதுக்கு அடுத்த பொம்பளை அவன் 50 கிலோ நான் 100 கிலோ மிளகா அரைச்சு தேய்க்கிறேன். அவன் வம்சத்தையே காலி உண்ணீரு. படுத்திருக்கிற மாசாணியம்மா எந்திரிச்சு மாசாணியம்மன் நடந்து போய் பார்த்து மாசாணியம்மா எந்திரிச்சு சிவபெருமானே உனக்கு 200 கிலோ முளையா அரைக்கிறேன். இந்த 2 முண்டையும் முதல்ல கொண்டு போடு. மாசம் இவ்வளவு அடிச்சுட்டு என் மூஞ்சில முளையா போயிட்டு போயிடுறாங்க. படுத்திருக்கிற சாமியை கிளப்பி விட்டுவீங்க சொல்றமா? படுத்திருக்கிற சாமியவே கிளப்புறோம்னா உங்களை கிளப்ப எவ்வளவு ரொம்ப சிரமமா? பெண்கள் நாகரிகமா வாழப்படணும். அன்னைக்கெல்லாம் எங்க அப்பத்தால சேலை கட்டி வந்தா பார்க்க அவ்வளவு அழகா இருந்துச்சு.
இன்னைக்கு சுடிதார் போறீங்களே அதுல சால் எதுக்கு கொடுத்தாங்க ஆ. முன்னால இப்படி போட்டு இப்படி மறைக்கிறோம்னு அதுக்கு பெயர் துப்பட்டா. பொம்பளை பிள்ளை அப்படியா வர்றிய யாரோ வீடியோ கால்ல உன்னை பாக்க. அது பேர் துப்பட்டா அப்படியா வர்றிய நீ வாட்டுக்கு ஊருக்கு நேர்த்து விட்ட பொலிகான மாதிரி இங்க ஆட்டிட்டு போறா அப்புறம் கையோ பிடிச்சான்னு எங்களை போட்டு இமிச்ச கொடுக்குறீங்க. ஹலோ மேடம் என்ன சொன்னீங்க இப்ப நீங்க என்ன சொன்னீங்க? ஐயா கெட்டு அடிச்சு போயிட்டா யாரா ஆம்பளை என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டா? என்ன கேட்டா? குத்துவே முடியாது. என்ன கேட்க கூடாது. அருளேங்க நான் மோசப்பட்டேன். பார்த்து நான் கேட்க கூடாது. என்னங்க தமிழ் நான் உங்களை தப்பா பேசினா பெண்கள் கூட்டத்தை இப்படியா இழிவுபடுத்துறேன்? நான் மோசம் போயிட்டு நேரலங்க. கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டது தப்பா? ஊருக்காரங்க கால்ல விழுவா? கால் உடைஞ்சுச்சுன்னா நீ தான் 3 மாசத்துக்கு சோறு போடணும். எங்க மன்னிப்பு தானே கேட்டேன். இல்ல ஐயா நான் மன்னிப்பு தானே கேட்டேன். நீ வியாபாரத்தை பண்ண ஒண்ணும் கேட்க வேணாம். எந்த பொம்பளை ஆளை விழுத்தது இல்லப்பா பெத்த தாயை அடைச்சு இது தாயின்னு அடுத்து பால் கேட்ப. இது பண்ணிட்டுங்களா? பெத்த தாயை அடைச்சு கால விழுறப்பா. அப்புறம் பால் கேப்பியா? சீம்பால் கூட வராது போ. இது மன்னிப்பு கேளுப்பா. மன்னிப்பு கேளியா? ஐயா நான் 7 வயசுல எழுதித்தவன். நீதான் ஏறுங்க ஏங்க அவன் இடுப்புல ஏறன்னு நினைச்சு எதுல ஏறான்? புரியுங்க மாமா இவனை செல்லம் அடா நீ ஆட்டுக்கோடா 2 பேரும் சேர்ந்து யார்த்த பாத்துருவா மலைக்கு மழை அடிக்க மாமதுர சொக்கரிக்க இது தனவன தெளிக்க தனிக்கொடி ராமலிங்க மலைக்கு மழை அடிக்க மாமதுர சொக்கரிக்க மலைக்கு மழை அடிக்க மாமதுர சொக்கரிக்க
பச்சை மண்ணை போட்டுக்கிட்டு என்ன வர்ற பாருங்க மண்ணுடா அது. அரே ஐயா அண்ணே எனக்கு கேட்கவே இல்லைண்ணே, என்ன பண்ணினே கேட்கல. ஐயோ எரியுது பல்லாங்குழி அடவாரி. பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொன் பையனே. ஆதி பாட்டு பாட்டு அருளன் அடிக்க மாட்டாப்ல நல்லவர். பாவம் ஒரு பக்கம் பழி ஒரு பக்கம் போனது பொன் பையனே. என்னப்பா இந்த குடி 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 சுடுதண்ணிடா பிளாஸ்டிக் இருந்தது. அடப்பா நான் குடிக்கத்தான் கேட்கிறேன். சுடுதண்ணி தலையில ஊத்துறேன். அப்படி அடிச்ச அடிக்கி சுடுதண்ணியை கொடுக்குறீங்க நீங்க. ஐயோ கடவுளே, நீ வாங்குற சம்பளத்துக்கு இது தேவையா உனக்கு? வண்டியில ஏறும்போதே என் பொட்டாட்டிக்கு போன் அடிச்சுட்டு என்னன்னு காலையில மஞ்சள் குத்து அரைச்சு வை உப்பு கட்ட போடணும்னு சொல்லிட்டே. சிக்காரி சரக்கு ஐயோ அவனுக்கு என்னமோ ஆயிடுச்சு. அம்மா இது மூணையும் சேர்த்து அது அம்மா இது மூணையும் சேர்த்து இது ஒண்ணுமா? சரி பரவாயில்ல, பாவம் இல்லையா தாளக்காரர். போது பவியமா இருக்கும். கைய ஓங்கிட்டா காட்டேரியா மாறிடுச்சு. சரி சரி போயிட்டு வா, ஒரு தடவை போயிட்டு வா. சிக்காரி சரக்கு உதவியில பாக்குறேன்டா என்னன்னு போயிருக்கான்னு பாப்போம்டா. இல்ல பாப்பா சொன்ன மாதிரியே மஞ்சள் பத்திரிக்கை கழட்டி விட்டு அடிக்கிறான். கூட சேர்த்து ஆடல போவாங்க எல்லாம் கூட்டமா இருக்குது. கூட்டம் சொல்ல வரமாட்டேன் கிட்ட. அஜய் இடி முழக்குது இடி முழக்குது பல்லாத்துக்கு பிறகு பவனி வரும் மீனாட்சி மீனாட்சி அது எல்லாத்துக்கும் ராஜாச்சி.
என்ன பண்ற? மண்ணள்ளி வச்சிருக்கேன். என்னது? ஆத்தா அம்மா சின்ன பகுதியம்மா வாசலுக்கு நான் நாடகத்தை வந்து அடியோ அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. சரி, அடிச்ச எல்லாருமே என்ன 100 வருஷத்துக்கு நாடகத்துறை எடுத்து இன்னும் பெரிய உயரத்துக்கு போகணும்னு வேண்டிக்கிறேன். எல்லாரும் வரிசையா வந்து அடிச்சுட்டு போவாங்க. உங்களை பார்த்து ஊர்க்காரங்களை போட்டு விடுறீங்க. அதனால கண்ணுல ஊசி எடுக்க போறேன். பார்த்துட்டு குத்திக்கிறாமே. என் கோயில சொல்லிட்டு வாங்க குத்திக்கன்னு சொல்லி. குத்துனாலும் ரத்தம் வராம எடுங்க. உன்னை மாதிரி ஆதாண்டா இருக்கா ஊர்ல. ஊருக்கு மேற்கால அந்த புறம் செல்வெழுக்கு பூக்கும் அந்த வரும். ஊருக்கு மேற்கால அந்த புறம் செல்வெழுக்கு பூக்கும் அந்த வரும். ஊருக்கு மேற்கால அந்த வெற்றிகரமா வேலை எப்படிங்கண்ணே? ஏய் ஏற்கனவே டைல்ஸ் கை வலிக்கி விட்டு வச்சுக்க போய் மாத்திடுவா. அப்பா ஊசியில ஏற்கனவே பிரச்சனை இருக்குப்பா. இத்தனை பிரச்சனையா? எவ்வளவு பிரச்சனையா சமாளிக்கிறது? எல்லாம் ஒரே எதிரியா இருக்கு. வண்டியில ஏறி ஒரு ஆளா பார்த்துட்டு ஏறுது. அதான் எங்க ஊர்ல இருந்து பேக்க எடுத்து சூப்பரா இருக்குது. சகல நல்லா வேலை செய்யுது. இந்த பாட்டு வேண்டாம். தொப்பில் ஒரு நாடகம் நடக்குது ஏழேலம் குயிலே தோகைய ஆடுது பாடுது ஏழேலம் குயிலே. எல்லாம் கை தட்டுங்க, பாவம் தானே. எல்லாம் பார்த்து கை தட்டுங்க. செங்கரும்புதான் இழுக்குமடி சிதிரவிலே மயக்கமடி என்னோட மனசும் என்னோட மனசும் எதுக்கும் ஜாதகத்தை பார்த்துக்க சொல்லிவிட்டேன். எதுக்கும் ஒரு ஜாதகத்தை பார்த்துக்க முடிச்சிட்டேன். நல்ல வேலை. ஏப்பா சந்திராசம் நடக்குதா? அதான் பிடிச்சிட்டேன். பயப்படாத. நம்ம கல்யாண நாளைக்கு தண்டு அடிபட்டு போச்சுன்னு. அப்படி சொல்ல மொட்டை கட்டா தண்டுனா என்ன நினைப்பாங்க? நாகர்முடி இருக்கும். நல்லா நிறுத்தி பொறுமையா ஆடுறேன். நல்லா ரொம்ப நேரம் ஏதோ திட்டம் நடக்குது. 10 நிமிஷமால ஆடணும். நாகர்முடி இருக்கு. நாகப்பாம்பே நாங்க வாட்சி பண்ணிய பால் நீ ஆடுங்க சொல்றேன். மூடிக்கிட்டு ஆடு.
போடுறதுக்கு பேசாம ஏண்டா பாம்பு டான்ஸ் ஆடுறது எவ்வளவு நேரம் வாச்சிட்டு உட்கார்ந்துருக்குது உட்கார்ந்து ஊட்டிக்கிட்டே இருக்கிறேன் வாசிக்கிறாங்க. இந்த ஊர்ல சோசியம் பாக்குற யாரும் இருக்கிறீங்களா? கடகராசி ஆயுத நட்சத்திரம் கன்னி லக்கணத்துக்கு எப்படி ஐயே, இருக்கு பார்த்துட்டு என் முதுக பாருவோம் முதுக எல்லாமே நல்ல வேலை செய்துப்பா. பாரு பின்னால என்ன சிகப்பா தெரியுது, பெயிண்ட் அடிச்சீங்களா? இல்ல, உள்ள ஓடுது. ரத்த பீடிக்காய் உள்ள ஓடிட்டு இருக்கு, வெளியே சொல்லல. நான் என்ன சொல்ல முடியும்? ஏய், ஏவா? நீ அந்த கம்பெனியா? நான் பாம்பாட்ட தாங்க ஆடுனேங்க. சரிதான். இது என்ன பாம்பு கேட்டு? என்ன பாம்பு நீ ஆடினது? இது மலை பாம்பு. மலை பாம்புனா தின்னுபிட்டு நெடுச்சுக்கிட்டு தான் இருக்கும், தூக்கிக்கிட்டு ஆட்டாது. அப்படி அதான் நெளிஞ்சிட்டே இருந்தியா? நான் படம் எடுத்தாலே வந்து அடிச்சு விட்டேன் அப்படி சொல்லலாம். தம்பி நல்ல பாம்பு டான்ஸ் ஆடுறா. வேண்டாங்க. ஏப்பா பாடுவே? நீ என்ன பாம்பை சுருக்கடிச்சு ஏத்த பாக்குற? இந்த பாம்புக்கு இவ்வளவு பெரிய கயிறா? அது சின்ன பாம்பு, முன்ன பாம்புங்க. அம்மா, நல்லா ஆடுற, ஐயோ, நல்லா பாடுற. அப்பா, மேல- பாம்பு செத்துருச்சான்னு பாடுறா. இல்லம்மா, இல்ல மேலாம் இல்ல இந்த வேஷம் நல்லா இருக்குனே. ஆவேசம் நல்லா இருக்கா? மேலாம் எரியுதுறாங்க. ரொம்ப நாள் ஏக்கம் பிள்ளைகளுக்கு இதை பார்க்காம இனிமே சந்திப்பு அந்த பக்கம் மேலத்தான் நிறைய சந்திப்பேன். இல்ல இல்ல அடிக்கடி வந்தாங்கன்னா பழகிடும் அதுவே. அதான் உன் மேல காதல் பண்ணுங்க. ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து ஓடும் போரே பாடலாம் பாடலாம். ஒருவர் சொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூறு பாடலாம் பாடலாம். ஒருவர் சாய்ந்து ஓடும் போரே பாடலாம் பாடலாம்.
வந்துருச்சு. என் காதல் எப்படியாப்பட்ட காதல் தெரியுமா? எப்படிப்பட்ட காதல் சொல்லுங்க. இப்படி பக்கமேல வந்தா மனசு இன்பம், இந்த மாதிரி மக்கள் இருந்தா மனசு இன்பம். தமிழ் வேந்தன் பப்புன் மேடைக்கு வந்தாலே மனசு இன்பம் தான். இப்படி அடிவாங்க. எனக்கு மட்டும் தான் துன்பம் தூக்கி போட்டு கொடுத்துறாங்கல்ல. தெரியுதா? அவங்களுக்குலாம் இன்பம் நான் அடி வாங்குறேன். ஹலோ